இந்த ஒரு தைலம் உங்க வீட்ல இருந்தா வீட்ல யாருக்குமே சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வராது. இந்த தைலத்தை ரொம்ப ஈஸியா நம்ம வீட்ல எப்படி செய்யலாம், இதுல என்னென்ன மூலிகைகள் சேருது, இதனுடைய மருத்துவ குணங்கள் எல்லாமே இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். முக்கியமா பெண்களுக்கு ஃபேஸ்ல அதிகமான கரும்புள்ளிகள் இருக்கு, கருவளையம் இருக்கு, ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு, 40 வயசுக்கு மேல முகத்துல ஒரு பொலிவே இல்லாம இருக்கு. இந்த மாதிரியான சரும பிரச்சனைகளுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தைலம் தான் இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்க உடல்ல ஏற்படக்கூடிய உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நான் வீடியோவா போஸ்ட் பண்றேன். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவில் சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான தைல முறை, அதாவதுங்க உடல்ல ஏற்படக்கூடிய கொடிய நோய்களுக்கு மட்டும் இல்லை, சருமத்திற்கும் அழகு சார்ந்த விஷயங்களுக்கும் சித்த மருத்துவத்துல மூலிகைகளை வச்சு நிறைய மருந்துகள் சொல்லியிருக்காங்க. அது தைலமா இருக்கலாம், நம்ம எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணக்கூடிய நெய் மருந்தா இருக்கலாம், லேபம் அதாவது ஆயின்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கலாம், இல்ல பொடி வகை மருந்துகளாகவோ இல்ல காயக்கருப்ப மருந்துகளாகவோ நிறைய முறைகள்ல சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஏன்னா நம்மளும் இந்த தைலத்தை பத்தி நிறைய பதிவுகள்ல போட்டிருக்கிறோம். அதனால நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. ஸோ அந்த பதிவுல வந்த டவுட்ஸ் எல்லாமே இப்போ நான் கேதர் பண்ணி இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். டைரக்டா நம்ம கிட்ட வரவங்களும், டாக்டர் இந்த தைலத்தை இப்படி யூஸ் பண்ணலாமா, இது எங்க கிடைக்கும், இந்த மாதிரி நம்ம வீட்டில் இந்த தைலத்தை நான் செய்யலாமா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட் இருக்கு. ஸோ தாராளமா நீங்க வீட்லயே செய்யலாங்க. ஏன்னா இப்போ பர்டிகுலரா ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்க, டாக்டர் இந்த தைலத்தை சரியான முறையில் செய்யறது எப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் வீட்டில் இருந்து இது பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த மூலிகைகள்லாம் ரொம்ப ஆர்வம் அதிகம். என் பாட்டி வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து இப்போ சின்ன சின்ன விஷயங்கள், ஹேர் ஆயில் நான் கொடுத்துட்ருக்குறேன், இந்த பிரண்டை பொடி அதெல்லாம் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த தைலமும் எனக்கு சொல்லி கொடுங்களேன், நான் இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டாங்க. அதுதாங்க நம்மளுடைய குங்குமாதி தைலம். குங்குமாதி தைலம் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்கிறேன். வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அது வேறு என்னென்ன மருந்துகளில் கலந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. ஏன்னா சித்தர்கள் சொன்ன ஒரு விஷயம் மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணுன்றது தான் அவர்களுடைய நோக்கம். மக்கள் நோயின்றி ஆரோக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாழும் காலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக தான் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதில் ரகசியம் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க, நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வீட்லேயே நீங்கள் செய்யலாம், இல்லை இதை வேணும்னாலும் சித்தா மெடிக்கல் ஷாப்பில் இருக்குது, நம்ம கிளினிக்லேயும் இருக்குது, நீங்கள் இதை வாங்கிக்கலாம். ஸோ ஸ்பெஷலாக இந்த குங்குமாதி தைலம் எப்படி செய்யணும், கிட்டத்தட்ட ஒரு 3 கிராம் குங்குமப்பூ எடுத்து வச்சுக்கோங்க. 3 இல்லைன்னா 4 கிராம், கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் குங்குமாதி தைலம் செய்யறதுக்கான ஒரு அளவுகளை இப்போ நான் சொல்கிறேன், எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 3லேருந்து 4 கிராம் குங்குமப்பூ, சரிங்களா? இந்த குங்குமப்பூ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 கிராம் 4 கிராம் குங்குமப்பூவை ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, நல்ல சுத்தமான ரோஸ் வாட்டர், இதில் நம்ம அந்த குங்குமப்பூவை நல்லா அதை நனையிற அளவுக்கு விட்டு ஒரு நாள் இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும்ங்க, சரிங்களா? அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரோஸ் வாட்டரில் அதை அப்படியே எடுத்து தனியாக ஓரமாக ஒரு நாள் இரவு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 hours அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க ஓரமாக. அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன மூலிகைகள் தேவைன்றதை நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டியது நமக்கு நல்லெண்ணெய், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இது செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் செய்வாங்க. அதனால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ தேங்காய் எண்ணெய் வேணும்னா 750 ml, 750 ml, அது 3/4 லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் எல்லாம் இந்த அளவுப்படி தாங்க குங்குமாதி தைலத்தில் நம்ம சேர்க்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கக்கூடியது அதிமதுரம். ஸோ அதிமதுரம் எந்த அளவுக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் அதிமதுரம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதிமதுரம் சருமத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்னதாக கரும்புள்ளிகள் அது எல்லாமே போக்குறதுக்கு அதிமதுரம் ரொம்ப முக்கியமானது. 50 கிராம் அதிமதுரம், 100 கிராம் அளவுக்கு மஞ்சட்டி பவுடர், மஞ்சட்டி பவுடர் 100 கிராம். மஞ்சட்டி அப்படின்னு சொல்லும்போது சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கு சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான மூலிகை தான் மஞ்சட்டி. 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நன்னாரி பவுடர் இருக்கு பார்த்தீங்களா, 100 கிராம். வெட்டிவேர் பவுடர் 50 கிராம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம்
பூலாங்கிழங்கு பவுடர் 50 கிராம், கஸ்தூரி மஞ்சள் 50 கிராம். இது அவ்வளோதாங்க. இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒன்று சேர்த்து 2 லிட்டர் தண்ணீரில் இது எல்லாமே சேர்க்கணும். இந்த பவுடர் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு இது கஷாயமாக நம்ம எடுக்க போகிறோம். 2 லிட்டர் தண்ணீர் 1/2 லிட்டராக வரணும். அந்த அளவுக்கு இது நல்லா கஷாயமாக கொதிக்கணுங்க. 1/2 லிட்டர் இல்லைன்னா ஒரு 600-700 ml அளவுக்கு வந்தால் கூட ஓகே. அந்த அளவுக்கு இதை நல்லா பாயில் பண்ணணும். அந்த கஷாயம் நல்லா சுண்டி அந்த வரும்போது அதில் மூலிகைகள் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே அதில் சேர்ந்து திக்காக நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியாக விட்டுருப்போம் இல்லைங்களா, அது திக்காக நமக்கு கிடைக்கும். இந்த கஷாயத்தை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த கஷாயம் ஒரு 600-700 ml கஷாயத்தில் நம்ம எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, 750 ml அதை இதனோட சேர்த்துடணும். 750 ml தேங்காய் எண்ணெயை இதனோட சேர்த்துடணும். அதே மாதிரி 1/2 லிட்டர் ஆட்டுப்பால் நமக்கு தேவை. ஸோ இந்த ஆட்டுப்பால் அப்படின்னு சொல்கிறது சருமத்திற்கு ரொம்ப நல்லது. இதுதாங்க ஒரு சீக்ரெட் நமக்கு, சரிங்களா? ஆட்டுப்பால் 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்க போகிறோம். ஸோ 1/2 லிட்டர் அளவுக்கு ஆட்டுப்பால் எடுத்து இதனோட சேர்த்தணும். திரும்பவும் இதை காய்ச்ச போகிறோம். ஸோ அப்போது அதில் இருக்கக்கூடிய நீர்த்துவம் எல்லாமே சுண்டி வந்து அந்த தைலத்தில் நமக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 2 மணி நேரங்கள் ஆகலாங்க. அதனால் ஒரு நாள் உங்களுக்கு இதில் ஃப்ரீயாக இருக்கிற அன்றைக்கி இதை நீங்கள் செய்யணும். அப்போது நம்ம நல்லா சுண்டி வரும்பொழுது அந்த எண்ணெய் வந்து நமக்கு தனியாக பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் நம்ம இந்த குங்குமப்பூ பன்னீரில் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, ரோஸ் வாட்டரில், அதை எடுத்து இதனோட அந்த பன்னீரோடு இதில் விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்ச நேரத்தில் நமக்கு எண்ணெய் தனியாக பிரிய ஆரம்பிச்சிடும். அந்த மூலிகைகள் எல்லாமே திப்பியாக மாறி அடியில் அப்படியே தேங்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க. இதை அப்படியே ஒரு நைட் அப்படியே விட்டுருங்க. காலையில் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா குங்குமாதி தைலம் எங்கே போய் கேட்டாலும் ரொம்ப ரேட் காஸ்ட்லியாக சொல்கிறாங்களே. இதே என்கிட்ட நிறைய பேர் கேட்டிங்க. இது தாங்க ப்ரிப்ரேஷன். அதனால தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ப்ரிப்ரேஷன். இதில் இன்னும் 2-3 முறைகள் இருக்குது. இதை எளிமையாக செய்யக்கூடிய ஒரு முறையாகவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் சிம்பிளாக ஒரு முறை இருக்கா, அதையும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன எல்லா மூலிகை பொடியும் 20-20 கிராம் எடுத்தால் போதும். 20-20 கிராம் எடுத்து அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டுடணும். குங்குமப்பூவும் ஒரு 3-4 கிராம் தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூரிய வெளிச்சத்தில் வைக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட 7-10 நாட்கள் டைரக்ட் சன்லைட்டில் வைக்கணும். ஸோ நல்லா நம்ம கிண்டி சன்லைட்டில் ஒரு 10 நாள் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறது இன்னொரு மெத்தட். ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். செகண்ட் சொன்ன மெத்தடும் அந்த சூரிய வெளிச்சத்தில் அந்த மூலிகையோட சாறு எல்லாம் அந்த எண்ணெயில் பட்டு உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். அது 7-10 நாள் நல்லா வந்து சூரிய வெளிச்சத்தில் ஒரு அத்தனை நாளும் நம்ம வெயிலில் வச்சு எடுத்து பயன்படுத்தக்கூடியது. ஸோ இந்த 2 மெத்தட்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை தாண்டி இன்னும் சரும பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அருகன் தைலத்தோட இந்த குங்குமாதி தைலத்தை மிக்ஸ் பண்ணியும் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கரும்புள்ளி இருக்கா, உங்களுக்கு வந்து கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்குது, ஒரு வயதான தோற்றம் இருக்குது, ஃபேஸில் எப்போவுமே டல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலை வேண்டாம். சித்தர்கள் சொன்ன முக்கியமான தைலத்தில் இதுவும் ஒன்று. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அழகு சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஒன்று அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.